Good morning, Keshav. Today we are going to study about English lesson 3, Crows, the Magic Wardrobe. The Magic Wardrobe அப்படின்ற லெசனை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா C.S. லூவிஸ். இவரோட பேர் வந்து C.S. லூவிஸ். இவர் வந்து த Chronicles of Narnia அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டசி சீரீஸ் குழந்தைங்களுக்காக எழுதியிருக்காரு. மூவியாகவும் வந்திருக்கு. இவர் தான் த லயன் அப்படின்றதும் த விச் அண்ட் த வார்ட்ரோப் அப்படின்னு எப்படி நிறையா அவர் இப்போ எழுதியிருக்காரு. Chronicles Narnia is one of the famous one. சரி, பிஃபோர் வி ரீட் இன் யுவர் நோட் புக் ட்ரா எ மேஜிக்கல் வார்ட்ரோப் blah 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 அது நமக்கு வேண்டாம். நம்ம அடுத்து இங்கே கீழே போய் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can see that இந்த மாதிரி read this lesson and this text from the lion, the witch, the wardrobe. It is about how Lucy prevents you and the prevents you அப்படின்றவங்க வந்து யங்கஸ்ட் ஆஃப் ப்ரிவென்சிவ் சில்ட்ரன். அவங்க ஒரு சில்ட்ரனோட இதில் இருந்திருக்காங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய டிஸ்கவர்ஸ் த மேஜிக்கல் வேர்ட் ஆஃப் நானியா. இவங்க தான் அந்த மேஜிக்கல் வேர்ட் ஆஃப் நானியா பற்றி இது பண்ணாங்க. சரியா? சரி, த ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர், சூசன் அப்படின்னு ஒரு எட்மண்ட் அண்ட் லூசி. ஆமாம், பீட்டர், சூசன், எட்மண்ட் அண்ட் லூசி. அண்ட் லூசி லிவ்ட் இன் லண்டன். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? லண்டனில் இருக்காங்க. அண்ட் என்ன நடக்குதுன்னா ஒன் டே they were sent to stay with their old professor who lived in the heart of the countryside. ஒரு நாள் வந்து இந்த 4 பேரையும், இவங்கெல்லாம் லண்டனில் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஓல்டு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கண்ட்ரி சைடுனா என்ன, கொஞ்சம் தள்ளி, ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் கண்ட்ரி சைடுவாங்க. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுல ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி சைடு. அந்த கண்ட்ரி சைடில் ஹார்ட். அங்கே வந்து ஒரு 10 miles ஃப்ரம் த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து 2 miles ஃப்ரம் த நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அவரோட வீடு இருக்குது. அவரோட லொக்கேஷன் எங்கே இருக்குது? ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி சைட். 10 miles ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் 2 miles ஃப்ரம் த போஸ்ட் ஆஃபீஸ். அங்கே அவர் தங்கியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஹார்ட் ஆஃப் அப்படின்னா என்ன, மிடில் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இந்த மிடில் ஆஃப் மீனிங்ஸ் அப்படியே பேரலாக படிச்சுக்கோங்க. ஹார்ட் ஆஃப்னா இந்த மிடில் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். மைல்ஸ்னா என்ன, நம்ம கிலோமீட்டர் அப்படின்லாம் மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு மெஷரிங். அப்போ ப்ளூரல் ஆஃப் மைல். மைலுன்னா அது ஒரு தூரம், மைல்ஸ்னா பல மைல்கள். அப்போ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த மைல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மைல்ஸ்னு அர்த்தம். ஐ ப்ரிஃபர் அப்படின்னா என்ன, ஐ ப்ரிஃபர் த கண்ட்ரி சைட் டு த டவுன், டோன்ட் யூ, செட் லூசி ஆன் த ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப் த ப்ரொஃபஸர் ஹவுஸ். அப்படின்னா என்ன, இவங்க ஆல்ரெடி ப்ரொஃபஸர் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. அங்கே இந்த லூசி வந்து என்ன சொல்கிறா, முதல் நாள் அந்த அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து ஐ ப்ரிஃபர் அப்படின்றா. ஐ ப்ரிஃபர்னா என்ன அர்த்தம், ஷி லைக் ஆர் சம்திங் மோர் அப்படின்னா என்ன அர்த்தம். ஐ ப்ரிஃபர் தோசா தென் இட்லி அப்படின்னா என்ன அர்த்தம், தோசாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இட்லிக்கு கம்பேர் பண்ணும் போதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து அவன் என்ன சொல்கிறா, லூசி சேஸ் she prefer countryside, village than the town. அந்த பெரிய டவுனை விட அந்த வில்லேஜ், ப்ரொஃபஸர் இருக்கிற அந்த வில்லேஜ் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படின்னு பிடிச்சிருக்கா, ப்ரிஃபர் த கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க என்ன சொல்றா, பீட்டர் இருக்கான். பீட்டர் என்ன சொன்னா, எஸ் ஐ டூ, எனக்கும் தான் அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கிறான் பீட்டர். உடனே திஸ் இஸ் எ வண்டர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. யூ see those mountains and the woods. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டைன் இருக்கு. வுட்னா ஃபாரஸ்ட் எல்லாம் நாங்கள் அவங்க வந்து வுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே பெரிய மவுண்டைன், ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு. லெட் us go and explore them tomorrow. நாளைக்கு நம்ம எல்லாம் போய் அதை தேடலாம். தேடுறது தான் எக்ஸ்ப்ளோர். அப்போ லுக் அரவுண்ட் a new interesting place. எக்ஸ்ப்ளோருக்கு லுக் அரவுண்ட் a new interesting place. ப்ரிஃபர்னா ஐ லைக் சம்திங் மோர். மைல்ஸ்னா ப்ளூரல் ஆஃப். இந்த ஹார்ட் ஆஃப்னா இந்த மிடில் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். உடனே let us do that said the other children. அப்போ மற்ற சில்ட்ரனும் let us do that எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. 4 பேருமே சரி let us do that அப்படின்ட்டாங்க. The next morning என்ன நடக்குதுன்னா, the children looked out of the window. It was raining heavily. நல்லா அதிகப்படியான மழை பெய்து கொண்டிருக்கு. They could not see the mountain or the wood or even the stream in the garden. அது எந்த அளவுக்கு திக்கா ரெயின் வந்திருக்கு அப்படின்னா அந்த மலைகள் தெரியல. they could not see the mountain or the ஃபாரஸ்டும் தெரியல. ஏன், அவங்க வீட்டு கார்டன்ல ஓடுற ஒரு சின்ன நதி, சின்னதா வீட்டு கார்டன்ல ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் போகுது இல்லையா, அது கூட அவங்களுக்கு தெரியல. Oh no, said Edmund,
I know it would be raining அப்படின்ற உடனே எட்மண்ட் சொல்றான் எனக்கு தெரியும் இது எனக்கு மழை பெய்யும், it will be raining அப்படின்னு சொல்றான். பொதுவாக நம்ம வந்து how do you express disappointment in your own language-னா ஓய்யோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டிசப்பாயின்மெண்ட்னா you expect something and it did not happen, we feel disappointed, அதான் அதோட மீனிங். ஓகே, அதுதான் சும்மா சொல்லியிருக்கிறேன் how do you express disappointment in your language-னு. இப்போ நம்ம அடுத்து செகண்ட் பேஜ் மூவ் பண்ணுறோம். அப்போ அவன் சொல்கிறான் ஸ்டாப் கிரம்பிளிங் எட்மண்ட் செட் சூசன். கிரம்பிளிங்னா என்ன, முறுமுணுக்கிறது, சம்திங் லைக் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் கிரம்பிளிங். டோன்ட் கிரம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முணுமுணுக்காதான்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஸ்டாப் கிரம்பிளிங் செட் எட்மண்ட் செட் சூசன். ஆக்சுவலி ஸ்டாப் கிரம்பிளிங் எட்மண்ட் அப்படின்னு சூசன் சொல்கிறாங்க. இட் வில் ஸ்டாப் ரெய்னிங் சூன் அண்ட் இன் த மீன் டைம் தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ். அதாவது எப்படியும் மழை நின்றுடும்பா, ஆனால் இங்கே பாரு இந்த மீன் டைம்னா அந்த டைம் வைல் சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். அது வெயிட் பண்ணுற அது கிளியராக அந்த மழை நிற்கிற வரைக்கும் அந்த டைம் இருக்கு இல்லையா, அதான் இந்த மீன் டைம். அந்த டைம் தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ் இங்கே இருக்கு, வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஐ வுட் ரேதர் எக்ஸ்ப்ளோர் த ஹவுஸ் தேன் ரீட் புக்ஸ் ஆல் டே செட் பீட்டர். இந்த பீட்டருக்கு படிக்க பிடிக்கல, அவன் என்ன சொல்கிறான், நான் பேசாமல் வீட்டையே சுற்றி பார்க்குறேன், தேன் ரீடிங், ஏன்னா எப்போ பார்த்தாலும் படிக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஐ வில் ரேதர் எக்ஸ்ப்ளோர் த ஹவுஸ் தேன் ரீடிங் புக் ஆல் டே அப்படின்னு சொல்கிறான் பீட்டர். உடனே தே செட் குட் ஐடியா, they all shouted. நாலு பேரும் குட் ஐடியா சொல்லி they shouted. மீன்வைல் நீங்கள் பாருங்களேன், அன்எக்ஸ்பெக்டட்னா சர்ப்ரைசிங் பிளேசஸ்னு அர்த்தம். ஸ்பேர், do you have a spare wheel? ஸ்பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம், ஸ்பேர்னா எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். பிரிக்லினா என்ன, ஷார்ப் அண்ட் ஸ்லைட்லி டானி, முள் வச்சு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பிரிக்லினா குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, இந்த மீனிங்ஸும் பேரலா பார்த்துக்கணும், சரியா. குட் ஐடியா, they all shouted. அப்புறம் உடனே வீட்டுக்குள்ள போய் எல்லாம் பார்க்குறாங்க. இட் வாஸ் a very large house. It was full of unexpected places. அந்த வீடு பார்த்தா பெரிய கால ஓல்டு பங்களா மாதிரி இருக்குது, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசிங் பிளேசஸாக இருக்குது. சம் டோர்ஸ் லெட் டு ஸ்பேர் பெட்ரூம். சில டோர்களை அவங்க திறந்து பார்த்தா அங்கங்கே பெட்ரூம் இருக்குது. ஸ்பேர் பெட்ரூம், ஸ்பேர்னா எக்ஸ்ட்ரா, இப்போ கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு பெட்ரூம் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் ஸ்பேர் பெட்ரூம்னு அர்த்தம். அப்புறம் there was a long room full of pictures. ஒரு ரூம் பார்த்தா பெரிய ரூமாக இருக்குது, ஆனால் உள்ள ஃபுல்லாக வெறும் பிக்சர்ஸாக மாட்டியிருக்குது. அப்புறம் then came 3 steps down and 5 steps up. பார்த்தா திடீர்னு ஒரு பக்கம் 3 படிக்கட்டு கீழே இறங்குது, அதுக்கப்புறம் 5 படிக்கட்டு மேலே ஏறுது. 3 steps down and 5 steps up பார்க்குறாங்க. ஒரு டோர் led into a balcony. ஒரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு போகுது. they found rooms full of books. அந்த ஒரு ரூம் போய் பார்த்தா full of books இருக்கு. then they looked in a room that was empty except for one big wardrobe. அந்த இன்னொரு ரூம் போய் பார்த்தா, நம்ம வீட்டில் அலமிரா பீரோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் வார்ட்ரோப். இங்கே வந்து வார்ட்ரோப்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, ஆனால் ஒரு வார்ட்ரோப் மட்டும் இருக்குது. there was nothing else in the room at all. அந்த ரூமில் மட்டும் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நல்லா பாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய லார்ஜ் ஹவுஸு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசிங் பிளேஸாக இருக்குது. சில டோர் வந்து ஸ்பேர் பெட்ரூம்க்கு போகுது, ஒரு லாங் ரூம் ஃபுல் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. அப்புறம் 3 படிக்கட் கீழே இறங்குது, 5 படிக்கட் மேலே போகுது. அப்புறம் ஒரு டோர் திறந்தா பால்கனிக்கு போகுது. they found இன்னொரு ரூம் பார்த்தா ரூம் ஃபுல் ஆஃப் புக்ஸ் பார்க்குறாங்க. இன்னொரு ரூமில் பார்த்தா எம்டியாக இருக்குது, ஆனால் ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்குது. and there was nothing else in the room at all. அந்த ரூமில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே nothing there said Peter. And they all followed him out again, all except Lucy. அங்கே பார்த்தா பீட்டர் சொல்கிறான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்றாங்க. அப்போ அவன் பின்னாடியே 3 பேர் போகிறாங்க. யார்? லூசியை தவிர மற்ற எல்லாம் போகிறாங்க. அப்போ இந்த எட்மண்ட் போகிறான் பீட்டர் கூட, அப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆல் எக்ஸப்ட் லூசி அப்படின்னா என்ன அர்த்தம்? யார்? எட்மண்ட், சூசன், பீட்டர் 3 பேர் போகிறாங்க. லூசி மட்டும் போகல, எக்ஸப்ட் லூசி. She stayed behind because she wants to see what was inside the wardrobe. அப்போ இவ ஏன் தங்கனா அப்படின்னா, she wants to see what is in the wardrobe. அந்த வார்ட்ரோப்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறா. She felt sure that it will be locked. அது கண்டிப்பாக பூட்டி இருக்குன்னு அவன் நினைக்கிறா. But to her surprise, the door opened easily. அந்த டோர் பார்த்தா கை வச்சாலே திறந்துருது. அப்போ யாருமே அது பூட்டல, திறந்தா இருக்கு. She looked inside. There were several long coat hanging in a row. கோட்னா நம்ம அந்த ஓவர் கோட், இந்த பிளேசர்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஜென்ஸ் எல்லாம் போடுவாங்க, அது கோட்டு, அந்த மாதிரி நிறைய கோட் அங்கே தொங்கிட்டு இருக்கு. She looked inside. There were several long coat hanging in a row. அப்புறம் she stepped into the wardrobe. அந்த வார்ட்ரோப் பார்க்கறதுக்கு உள்ள பீரோக்குள்ள போற மாதிரியே இருக்கு. ஸோ கால் எடுத்து உள்ள வைக்கிறா. and pushed through the coats. அவன் போட்டு உள்ளே போய் பார்க்குறா. அவன் வந்து
ஒரு சேட்டக்கார பொண்ணு போல இருக்கு இந்த லூசி. என்ன பண்றா, பெரிய வார்ட்ரோப், நிறைய கோட் இருக்கு, லாக் இருக்குன்னு நினைச்சா லாக் ஆகல, திறந்து பார்த்தா நிறைய கோட் இருக்குது. அந்த கோட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு உள்ளேயும் போறா. She found that there was a second row of coat hanging behind the first one. ஆனா பியூட்டிஃபுல்லா அந்த வார்ட்ரோப் எப்படி இருக்குன்னா, முன்னாடி ஒரு அடுக்கு ஃபுல்லா கோட்டும் பின்னாடி இன்னொரு அடுக்கு இருக்கு. There was a second row of coat behind the first one. அது வந்து quite dark-ஆவும் இருக்கு. It was quite dark in there. She stretched her arms out towards the back of the wardrobe. அப்படியே தேடி பின்னாடி போய் பார்க்கறா, பின்னாடி வார்ட்ரோப் அந்த ரெண்டாவது கோட்டுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கானே. She took a step further in, then 2 or 3 steps. She could not feel the back of the wardrobe. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, முன்னாடி ஒரு ரோ கோட் இருக்குது, ரெண்டாவது கோட் இருக்குது, ரெண்டாவது ரோ கோட்டை வந்து இருட்டா இருக்குது, தள்ளி பார்க்கறா, கால் எடுத்து வைக்கிறா, மூணாவது ஸ்டெப் வைக்கிறா, நாலாவது ஸ்டெப் வைக்கிறா, பின்னாடி அவளால செவரையோ இல்லை அந்த பேக் ஆஃப் த வார்ட்ரோபையோ அவள் டச் பண்ண முடியல. அது பார்த்தா அப்படியே உள்ள போற மாதிரியே இருக்கு டெப்தா. சரியா, she could not feel the back of the wardrobe. அப்ப என்னன்னா, there must be இது வந்து ஒரு enormous wardrobe, இது ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. enormous wardrobe thought Lucy. She puts the coat aside and took another step. அவ என்ன பண்றா, அந்த கோட் எல்லாம் கொஞ்சம் விலக்கிட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கிறா. ஓகே, அப்ப என்ன நடக்குதுன்னா, something crunched her feet. காலை ஏதோ மிதிப்படுது. கிரன்ச்னா சவுண்ட் கேக்குது. இப்போ ஒரு அப்பளம் இருக்கு, அதனால காலை வச்சா கிரன்ச்டுன்னு சவுண்ட் கேட்கும். ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும்ல, அதுதான் கிரன்ச்சட் சவுண்ட். அண்டர் ஹர் ஃபீட். She bent down and touched the floor with the hand. அவ என்ன பண்றா, கீழே ஏதோ மிதிப்படுதுன்னு கீழே குனிஞ்சு அதை டச் பண்றா ஃப்ளோரை. She felt something soft, powdery and extremely cold. அந்த இடத்துல ஏதோ ஒன்று சாஃப்டா இருக்கு, பவுடரா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. The next moment she felt something rubbing against her face. அவ முகத்துல ஏதோ ஒன்று முகத்துல தேய்க்கிற மாதிரி இருக்கு. It was not a soft coat but something hard, rough and even pricky. அது குத்துற மாதிரி இருக்கு. She felt something rubbing against her face. அது சாஃப்ட் கோட் மாதிரி இல்ல, அது ஏதோ ஒரு ஹார்டான ஒரு பொருள், அது நம்மள குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவோ அந்த வார்ட்ரோப்ல யாரையோ என்கவுண்டர் பண்ணிருக்கா, யாரோ புதுசா மீட் பண்ணிருக்கிறா அப்படின்னு சர்ப்ரைஸா இருக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம தேர்ட் பேஜ் போறோம். தேர்ட் பேஜ்ல என்ன இருக்கு, why it is just like branches of trees. why it is, அவ என்ன நினைக்கிறா, இந்த முகத்துல என்ன குத்திச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஒரு மர கிளப்பா. It was like a branches of trees. யாரோ ஒரு செடி அவன் மேல இலை செடி குத்துன மாதிரி இருக்கு. She cried out. She saw a light far ahead of her. அங்கிருந்து பார்த்தா தூரத்துல ஒரு வெளிச்சமும் தெரியுது. அப்போ அந்த வார்ட்ரோப்புக்குள்ள போகும்போது அந்த வார்ட்ரோப் வந்து எங்கேயோ ஒரு ஃபாரஸ்ட், ஒரு ஐஸ் கட்டி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட், அதுல மரக்கிளை மூஞ்சில வருடுது, மூஞ்சி தேய்க்குது, அத மாதிரி இருக்குது. தூரத்துல ஒரு லைட்டும் தெரியுது. அப்போ சம்திங் கோல்ட் அண்ட் சாஃப்ட் வாஸ் ஃபாலிங் ஆன் ஹர். அது மட்டும் இல்ல, அவன் மேல ஏதோ கோல்டா இருக்குது ஆனா சாஃப்டா இருக்கிற ஏதோ ஒரு பொருள் மேல விழுது. She looked around in amazement. She looked around in amazement. அவன் அப்படியே சுத்தி முட்டும் பார்க்கறான். அமேஸ்மெண்ட் தான். அமேஸ்மெண்ட் என்ன, கிரேட் சர்ப்ரைஸ். ஒரு சர்ப்ரைஸ் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இருந்தா we call it as I am amazed அப்படினோ. amazement. அப்போ she was standing in the middle of the wood at night time with the snow under her feet and the snow flakes falling through the air. அப்போ பார்த்தா எப்படி தெரியுதுன்னா நைட் டைமா இருக்கு. She was standing in the middle of the wood. அங்க ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, இந்த ஃபாரஸ்ட் இருட்டா இருக்கு, நைட் டைமா இருக்கு, அதுல வேற கீழே எல்லாம் ஸ்னோ விழுந்துருக்குது, மேல இருந்து ஸ்னோ ஃபிளேக்ஸ் அப்படியே ஸ்லோ பண்ணி துளி அப்படியே மேல விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட். லூசி felt frightened. என்னடா அது, பயந்துட்டா. லூசி பயப்படுறா, என்னடா இது இப்படி இருக்கு. and she was excited, படபடக்குது. she was also excited and curious, ஆர்வமாவும் இருக்குது. நாம எங்க வந்திருக்கோம், இங்க என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயமும் இருக்குது, ஆர்வமா இருக்குது, அண்ட் ரொம்ப இதுவாகவும் இருக்கா, கியூரியஸ், ஆச்சரியமாவும் பாக்குறா. she looked back over her shoulders. பின்னாடி திரும்பி தான் தோலை பாக்குறா, பின்னாடி திரும்பி பாக்குறா. அதாவது looked back behind her shoulders. There between the dark tree trunks she could still see the open doorway of the wardrobe and the empty room in which it stood. அப்படி திரும்பி பார்த்தா அந்த வார்ட்ரோப் அவளுக்கு தெரியுது, அந்த வார்ட்ரோப்புக்கு இருக்கிற அந்த எம்டி ரூமும் அவளுக்கு தெரியுது. அங்க இன்னும் டே லைட்டாவும் இருக்கு. அதாவது இவ டே லைட்ல தான் போறா, வார்ட்ரோப்புக்குள்ள போறா. வார்ட்ரோப்புக்குள்ள போனா திடீர்னு பார்த்தா அந்த வார்ட்ரோப் அவளை எங்கேயோ ஒரு ஃபாரஸ்ட் கூட்டிட்டு போயிடுச்சு.
அது நைட் டைமா இருக்கு, அங்க ஸ்னோ பெய்யுது, அங்க ஸ்னோ ஃபிளேக்ஸ் எல்லாம் மேல விழுது. ஆனா அங்க நின்று இவ திரும்பி பார்த்தானா இந்த wardrobe is still seen, இந்த wardrobe அவளால பார்க்க முடியுது. she should see the open doorway of the wardrobe, இந்த empty room இருக்கு, இந்த டே லைட்டும் தெரியுது. உடனே அவன் என்ன நினைக்கிறா, if anything went wrong I could still go back, Lucy thought. அப்ப லூசி என்ன நினைக்கிறா, இந்த ஃபாரஸ்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு சம்திங் ராங் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி wardrobe வழியா அந்த வீட்டுக்கு போயிடலாம், அந்த வீட்டு wardrobe வழியா I can still go back அப்படின்னு லூசி நினைச்சிட்டு இருக்கா. She began to walk forward, அவ கொஞ்சம் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறா. இந்த ஒரு தைரியம் கொடுக்குது இல்லையா, அந்த தைரியத்தினால கொஞ்சம் முன்னாடி போறா. She could walk forward towards a light in the wood, அந்த லைட்டை நோக்கி அவ போறா காட்டுல. To her surprise she found that it was a lamp post. அப்படி உள்ள போகும்போது அவ சர்ப்ரைஸ்க்கு அது என்ன தெரியுது, லைட் ஒரு lamp post இருக்குது. இந்த lamp post ல அவளுக்கு லைட் தெரியுது. While she stood there she heard the sound of feet coming towards her. அங்க என்ன ஆச்சரியம் என்னன்னா, அந்த இவ லைட்டை நோக்கி போறா, ஆனா இவளை நோக்கி யாரோ லைட் நடந்து வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. Okay, while she stood there she heard the sound of feet coming towards her. அப்படி பார்த்தா ஒரு very strange person stepped out from the trees into the light and he was little taller than Lucy and he carried an umbrella white with snow. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன், ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அந்த ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் ஃப்ரம் த ட்ரீ, அது எங்க இருக்குது, ட்ரீஸ்ல இருந்து இறங்கி இன்டு த லைட்ல நல்லா தெரியுது. அது லூசியை விட கொஞ்சம் டாலரா இருக்கு. அண்ட் அந்த ஆளு he carried an umbrella white, அந்த அம்பர்லா ஒயிட் அம்பர்லா, அந்த அது மேல ஸ்னோ வேற இருக்குது, வித் ஸ்னோ, அம்பர்லா ஒயிட் வித் ஸ்னோ இருக்கு. he wore a red scarf around his neck and had a short pointed bird. அந்த ஆள் பார்க்கறதுக்கு கழுத்துல ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்கான், ட்ரையாங்கிளா கழுத்துல துணி கட்டுவாங்க, அது பேர் ஸ்கார்ஃப். இந்த ஸ்கார்ஃபும் போட்டிருக்கிறான். அவனுடைய தாடி பார்த்தா பாயிண்டட் பேர்டு, அதுவும் ஷார்ட்டா இருக்குது. பாயிண்ட் தாடி வந்து சின்ன தாடி வச்சிருக்கிறான். அங்க என்ன வச்சிருக்கிறான், சின்ன தாடி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, he was from the waist upwards, இடுப்புக்கு மேல மேன் மாதிரி இருக்கான். but his leg was covered with black hair and shaped like a goat. அந்த ஆள் எப்படி இருக்கிறான், இடுப்புக்கு மேல, வேஸ்ட்னா இடுப்புக்கு மேல மனுஷனா இருக்கிறான், இடுப்பு கீழே கோட், பிளாக் ஹேர் வச்சா ஒரு கோட் மாதிரி இருக்கிறான். ஆடு, கோட்டுனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிடையாது, இது ஆடு. ஓகே சரி, கோட்டா இருக்கான். அப்புறம் கோட் ஹூவ்ஸ், அவன் காலை பார்க்கறதுக்கு கால் வந்து ஆட்டோட கால் பேரு ஹூவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹூவ்னா என்ன, இந்த கால் ரெண்டா பொழந்து நிக்கணும் இல்லையா, அது பேரு ஹூவ்ஸ். இந்த ஹார்ஸ், கவு எல்லாமே ஹூவ்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கோட் ஹூவ்ஸோட வச்சிருக்கிறான் அவன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீட் அண்ட் அவன் தலையில 2 ஸ்மால் ஹார்ன்ஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹெட் அப்படின்னு இருக்கு. அவன் பாக்குறதுக்கு தலையில 2 கொம்பு வச்சிருக்கிறான், இடுப்பு கீழே ஆட்டுக்கால் வச்சிருக்கிறான், காலோட கால்ல 2 அந்த பிளவு இருக்குது. அது பேரு நம்ம என்ன சொல்லுவோம், ஹூவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹூவ்ஸ் வச்சிருக்கிறான், தலையில 2 கொம்பு வச்சிருக்கிறான். he was a fawn அப்படின்றாங்க. fawn என்ன மீனிங்னா, ஒரு இமேஜினரி கிரீச்சர் வித் ஹியூமன் பாடி அண்ட் goat leg and horn often found in old stories. பழைய காலத்து ஸ்டோரியில எல்லாம் இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கும். ஒரு ஆள் இருப்பான், இடுப்புக்கு மேல ஆளா இருப்பான், இடுப்பு கீழே கோட்டோட காலை வச்சுக்கிட்டு, கோட்டோட ஹூவ்ஸை வச்சுக்கிட்டு, தலையில 2 கொம்பு வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் ஃபான். இவன் வந்து ஃபான் மாதிரி தெரியுது அப்படின்னா. அவன் வந்து அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து லூசி கிட்ட பேச்சு கொடுக்குறான். குட் ஈவினிங் செட் லூசி. குட் ஈவினிங் சொல்றான். அவன் குட் ஈவினிங் செட் த ஃபான். எக்ஸ்கியூஸ் மீ பட் ஆர் யூ அ கேர்ள் அப்படின்னு கேட்குறான். உடனே ஆமா என் பேர் லூசி, மை நேம் இஸ் லூசி செட் லூசி. ஷி வாஸ் நாட் குவைட் ஷுர் வாட் த கொஸ்டின் மென்ட். உடனே அந்த ஃபான் என்ன சொல்லுது, மை நேம் இஸ் டாம்னஸ். அப்ப 2 பேரும் தன்னுடைய பேரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஐ எம் லூசி, ஐ எம் டாம்னஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. புரிஞ்சிச்சா அது வரைக்கும்? நம்ம 4th பேஜ் போலாமா? இங்க பாருங்க, மீனிங்ஸ் பாருங்க. அமேஸ்மெண்ட்னா கிரேட் சர்ப்ரைஸ், fawnனா imaginary creature with a human body and a goat leg and horn often found in old stories. பழைய கால ஸ்டோரிஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? இப்போ நாம அடுத்த பேஜ் போறோம். அங்க உடனே கேக்குற ஆர் யூ a human அப்படின்னு கேக்குறான். உடனே லூசி சொல்றா, ஆமாப்பா ஐ எம் a human. of course I am a human said Lucy, still a little puzzled. ஏன்னா அவளுக்கு இப்போ வந்து ஒரு புதிர் போட்டமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்னடா என்னை பார்த்து ஒருத்தன் வந்து நீ ஹியூமனானு கேட்குறான், என்னை பார்த்து ஒருத்தன் வந்து
ஹியூமனான்னு கேட்குறான். அப்போ she was puzzled. உடனே அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, forgive me, said the fawn. I have never seen a human before. How did you get into Narnia? உடனே அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், பா நான் இது வரைக்கும் நிஜமா சாரி, ஐ எம் சாரி, forgive me, என்ன மனுஷரே, I have never seen a human before. நான் இது வரைக்கும் ஒரு மனுஷன பிரிவையே பார்க்கல. How did you get into Narnia? நீ எப்படி நார்னியாக்குள்ள வந்த அப்படின்னு ஃபான் கேட்குறான். உடனே நார்னியாவா, வாட் இஸ் தட் ஆஸ்க் லூசி. அப்போ லூசிக்கு நார்னியா என்னன்னு தெரியுமா அது வரைக்கும் தெரியாது. அதனால வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறா. உடனே திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் நார்னியா செட் த ஃபான். அப்படின்னா என்ன சொல்கிறான், நீங்கள் நார்னியாக்குள்ளே வந்திருக்கிறப்பா, இது வந்து லேண்ட் ஆஃப் நார்னியா அப்படின்னு சொல்கிறான் ஃபான். உடனே செட் லூசி, I have not heard of Narnia before. I got in through the wardrobe. எனக்கு இதுக்கு முன்னாடி நார்னியானா என்னன்னு தெரியாது. ஆனால் I got in through the wardrobe. நான் எப்படி உள்ள வந்தேன்னா நான் வார்ட்ரோப் வழியா உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றேன். How do I haven't heard of Narnia before. I got in through the wardrobe. அந்த வார்ட்ரோப் வழியா நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றேன். உடனே said Mr. Tumnus, I did not work enough at geography when I was at school. உடனே தாம்னஸ் சொல்றான், I did not work enough at geography when I was in school. உடனே என்ன சொல்றான், எனக்கு வந்து ஜாகிரபி பற்றிலாம் நிறைய தெரியாதுப்பா, அண்ட் இந்த ஸ்கூல்லையும் அது மாதிரி படிக்கல. I haven't heard of a country called wardrobe before. இவன் வார்ட்ரோப்னு சொல்றது அல்மீராவ. அவன் என்ன நினைக்கிறான், வார்ட்ரோப்னு ஒரு ஊர் இருக்கா, எனக்கு அப்படி ஒரு ஊர்லாம் தெரியாதே அப்படின்னு அவன் வந்து அந்த ஃபான் சொல்றான். So I did not work enough at geography when I was at school. I have not heard of a country called wardrobe before அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் என்ன சொல்றான், but we shall both catch a cold if we stand here talking in the snow. Come and have some tea with me. இப்போ அந்த டாம்னஸ் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறான். என்ன சொல்றான், எப்பா நம்ம எப்படியே நின்று பேசிக்கிட்டே இருந்தோம்னா சளி பிடிச்சிடும், கோல்டு பிடிச்சிடும், அண்ட் இந்த ஸ்னோவில் கம் லெட் us have some cup of some tea. என் கூட வா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். புரிஞ்சிச்சா? ஓகே. உடனே சொல்றான், thank you very much Mr. Tumnus, said Lucy, but I think I should go home now. உடனே இவன் தான் சொல்றான், எப்பா நீ வீட்டுக்கு கொடுத்ததுக்கெல்லாம் தேங்க்ஸ், ஆனால் நான் என் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, பட் ஐ திங்க் ஐ ஷுட் கோ ஹோம் நவ் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ரவுண்ட் த கார்னர். இதோ இங்கே அந்த இடம் தான் என் வீடு இருக்குது அப்படின்றான். அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ் டு ஈட் கம் அப்படின்றான். இது மட்டும் இல்லை, டீ மட்டும் இல்லை, நிறைய சாப்பிடவும் இருக்கு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறான் திரும்ப ஒரு லாம்னஸ். உடனே he took Lucy's arm and led her deeper into the wood. அது மட்டும் இல்லை, லூசி வேற கை பிடிச்சி கூட்டிட்டு போனான் deeper into the wood. காட்டுக்குள்ள இன்னும் கூட்டிட்டு போனான். Mr. Tumnus lived in a very comfortable cave. இப்போ டம்னஸ் எங்க இருக்காருன்னு பார்த்தா ஒரு பெரிய கேவ்ல இருக்காரு. while Lucy sat by the fire. அந்த டம்னஸ்ல அங்க அவரோட கேவ்ல பார்த்தீங்கன்னா அவர் நெருப்புலாம் வச்சிருக்காரு. அந்த காலத்துல குளிர் காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு ஃபயர் ரூம் இருக்கும், இந்த ஃபயர் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபயர் ஏரியாவில் நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த சூட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மிஸ்டர் டம்னஸ் வந்து அங்கே வச்சிருக்காரு. while Lucy அது பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. மிஸ்டர் டம்னஸ் gave her nice food to eat and played beautiful music on a flute. மிஸ்டர் டம்னஸ் அது மட்டும் பண்ணல, நல்ல புல்லாங்குழல் எடுத்து நல்லா வாசிச்சு காட்டுறாரு. they talked happily for a long time. ரொம்ப நேரம் நல்லா ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அட் லாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லூசி காட் அப். லூசி டைம் ஆயிடுச்சு, கிளம்புறா போல இருக்கு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐ ரியலி மஸ்ட் கோ ஹோம் நவ் ஷி செட். தி அதர்ஸ் வில் வண்டர் வேர் ஐ ஹவ் கான். நான் எங்க போயிருக்கேன்னு என்ன மத்தவங்க தேட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றான். உடனே suddenly Mr. Tumnus burst into tears. He sobbed, I am such a bad fawn. உடனே என்ன சொல்றான், ஐயோ நான் அழ ஆரம்பிக்கிறான். ஏன்டா அழுகுற அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பேட் ஃபான் அப்படின்னா. why அப்படின்னு, what have you done அப்படின்னு கேட்டான். நான் வந்து I work for the white witch. Mr. Tumnus said sadly, she ordered me to catch the human boys or girls in the wood and take them to her. I am a kidnapper. இப்பதான் அந்த ஃபான் தன்னோட உண்மையான யாருன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கிற நான் ஒரு ஒயிட் விச். விச்னா யாருப்பா, சூனியக்காரி. a wicked witch who called herself queen of Narnia. she put a spell on Narnia of a never ending winter. அவதான் அந்த நார்னியான்ற ஊர்ல எப்பவுமே விண்டரா இருக்கும், எப்பவுமே ஐஸ் கட்டி பனியெல்லாம் பெய்யற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறா. நெவர் எண்டிங் விண்டர். அவதான் she put a spell. அவ விச்செல்லாம் ஸ்பெல் கொடுப்பாங்க. ஸ்பெல்னா அந்த இது மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது பேர் தான் ஸ்பெல். ஆமா, ஜிண்டாமன் ஜும்டும் தமாக்கா அதெல்லாம். அடுத்து கிட்னாப்பர் என்ன, a person who takes someone away by force usually to ask for money. யூசுவலா கிட்னாப்னா என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்கலாம் கடத்திட்டு போய் பணம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தா கிட்னாப்பர்னு பேரு. இங்க இந்த ஃபான் என்ன சொல்றான்,
இந்த ஃபான் என்ன சொல்றான், நான் வந்து அங்க இருக்கிற அந்த ஒயிட் விட்சுக்கு ஒர்க் பண்றேன் அண்ட் நான் ஒரு கிட்னாப்பர்னு சொல்றான். புரியுதா? அப்போ எப்படி இருக்கும் லூசிக்கு? கொஞ்சம் பயந்துருப்பா. உடனே அவன் என்ன சொல்றா, I pretended to be your friend and asked you to tea, but all the time I was waiting for you to ask sleep and then I was going to tell the white witch. அவன் என்ன சொல்றான்னா, நான் என்ன நினைச்சேன்னா, நான் pretend பண்ணனேன். pretendனா என்ன? நடிக்கிறது. pretendனா என்னது? behave as if something is true when it is not, especially to fool people. மற்றவங்க முன்னாடி உண்மை மாதிரி நடிக்கிறது பேர் தான் pretended. அப்போ இவன் நான் இவ்வளோ நேரம் pretend பண்ணோம் ஃப்ரெண்டு மாதிரி, எதுக்குன்னா உன்னை டீ குடி சாப்பிட சொன்னேன், அதே மாதிரி I was waiting for you to feel sleep, நீ கொஞ்ச நேரத்தில் தூங்க போவேன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் போய் ஒயிட் விச் கிட்ட சொல்லலாம் அப்படின்னா. உடனே லூசி started to shake. But you won't, Mr. Tumnus, you won't tell her, will you? ஆனால் டம்னஸ் நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லையா, நீங்கள் போய் ஒயிட் விச் கிட்ட இது பண்ணி என்னை பிடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா அப்படின்றான். உடனே இவன் சொல்றான், of course not, நான் சொல்ல மாட்டேன். not now, I don't know what humans were like before I met you. now that I know you, I cannot give you to the witch. இப்போ என்ன சொல்றான், இதுக்கு முன்னாடி மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் மீட் பண்ணல, பட் now எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, I cannot give you to the witch. உன்னை நான் வந்து அந்த சூனியக்காரி கல்வி கிட்ட தரமாட்டேன், விச் கிட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். I will show you the way back to the lamp post, but it is dangerous. அப்போ என்ன சொல்றான், நான் திருப்பி அந்த லேம்ப் போஸ்ட் நீ பாது வந்த இல்லையா, அந்த லேம்ப் போஸ்ட் நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அந்த பாதை கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். we must be off at once quickly and quietly, no one else must see you. நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது, லேம்ப் போஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகிறத யாருமே பார்க்கக்கூடாது. இட் மஸ்ட் பி அட் ஒன்ஸ், உடனேவும் பண்ணணும், குயிக்காக பண்ணணும், குயிக்காகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். they hurried back to the lamp post. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த லேம்ப் போஸ்ட் போறாங்க, without speaking a word, ஒரு வார்த்தை கூட பேசாம போறாங்க. can you find your way back from here, Mr. Tumnus whispered. உன்னை அந்த லேம்ப் போஸ்ட் கிட்ட விட்டா நீ போயிடுவியா அப்படின்றான். Lucy looked between the trees. She could just see a patch of light. She said, yes, I can see the wardrobe door. எனக்கு wardrobe door தெரியுது, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். பேட்ச்னா என்னன்னா ஸ்பாட், அந்த ஸ்பாட்னு அர்த்தம். அப்போ டேஞ்சரஸ்னா என்ன, நாட் சேஃப். pretended என்ன, behave as if something is true when it is not, especially to fool people. புரிஞ்சுதா? pretend அப்படின்னு சொல்றது நடிக்காதரானுல, அதான் pretend. அப்போ இங்க என்ன நடக்குது, ஸோ அவங்க அந்த வார்ட்ரோப் எனக்கு தெரியுது, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. they run home as quick as you can, set the phone. then சீக்கிரம் ஓடு, எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னோட வீட்டுக்கு ஓடு அப்படின்னு சொன்னான். Lucy was frightened. She ran towards the patch of the light as fast as she could. Soon she felt coat instead of branches. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பிரான்ச்சஸை தாண்டி அவளால கோட்டை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் wooden floor under her feet instead of snow. இப்போ கீழே வந்து பனி இல்லை, ஸ்னோ இல்லாம wood தெரிய ஆரம்பிச்சிச்சு. she dumped out of the wardrobe into the empty room. அப்போ இவ திரும்பி அந்த empty room குள்ள வந்துட்டா. where the adventure had begun. அங்கதானே அவளுக்கு இந்த ஒரு thrill adventure நடந்த. adventure என்ன, something unusual, excited or dangerous நடக்கிற ஒரு விஷயம் தான் adventure. search of new things, எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ் தான் அட்வென்ச்சரஸ் அப்படின்வாங்க. அட்வென்ச்சர்னா ஒரு த்ரில் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. அந்த இடத்துல எங்க ஆரம்பிச்சுதான் அவன் வந்துட்டா. she shut the wardrobe door lightly behind her. போய் என்ன பண்ணா, இந்த இதை வந்து ஷட் பண்ணிட்டான். and looked around, சுத்தி முத்தியும் பார்க்கறா. panting for breath அப்படின்னா என்ன, மூச்சு வாங்குது அவளுக்கு, ஏன்னா ஓடி வந்தா இல்லையா வேகமா. அப்போ panting for breath, அப்போ breathing quickly, taking short breath because she had been running அர்த்தம். panting for breathனா மூச்சு வாங்குதுன்னு அர்த்தம். சரியா? அவ வந்து இங்க இறங்கிட்டா. இப்போ லாஸ்ட் பேஜ் ஆஃப் த லெசன் வந்துட்டோம். அங்க என்ன சொல்லுது, Lucy could hear the voice of the other three children outside the door. வெளியில அந்த மூணு பேரு யார் யாரு, நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரு அப்புறம் சூசன் அண்ட் ஈட்மண்ட் மூணு பேரும் அங்க பேசிட்டு இருக்கிறது கேக்குது. காரிடர்னா என்னப்பா, காரிடர்னா வெளியில இருக்கிற நேரோ பேசேஜ் வே, பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா, அது தான் காரிடர். ஓகேவா? அப்போ அங்க கேக்குது, ஐ எம் ஹியர், ஷீ ஷவுட்டட், ஐ எம் பேக், ஐ எம் ஆல் ரைட் அப்படின்றா. கத்திக்கிட்டே போறா. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் லூசி, செட்ஸ் ஆஸ்க் சூசன். ஐ ஹவ் பீன் அவே ஃபார் அவர் சைட் லூசி, வெரி லுக்கிங் ஃபார் மீ. உடனே லூசி சொல்றா, நான் கொஞ்சம் நேரமா இங்க இல்லவே இல்லையே, நீங்க என்ன தேடினீங்களா அப்படின்னு கேட்கிறா. என்ன சொன்னா, டோன்ட் பி சில்லி செட் சூசன், we all come out of that room just a moment ago. அப்ப என்ன சொல்றா, நாங்க எல்லாமே இப்பதான் வெளியில வந்தோம், நீ பின்னாடியே வர, இல்ல எங்க நீ அவர்ஸ் கணக்கா எங்க போயிட்டு வந்த, என்ன கதை விடுற அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறா. But there is a magic wardrobe, Lucy cried.
there was a wood inside it and it was snowing அப்படின்னு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னா. டே இல்லைடா அது ஒரு மேஜிக் வார்ட்ரூம்டா, அங்கே wood இருந்துச்சு, உள்ளே போனால் ஸ்னோலாம் இருந்தது, அங்கே ஒரு ஃபாரஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா. அவனை லூசி rush back to the room, flung open the wardrobe door and pulled back the coats. There she cried, see for yourself அப்படின்றா. என்ன சொன்னா, நம்மள அப்படின்றதுனால நம்ம அவங்கள கூட்டிட்டு போய் அங்க திருப்பி அந்த வார்ட்ரோபை போய் அந்த கோட்டெல்லாம் தங்கி flung open என்னன்னா ஓப்பன் இன் ஹரி அண்ட் வித் கிரேட் ஃபோர்ஸ், வேகமா தள்ளி திறக்கிறா, அதுதான் flung open அப்படி பண்றா. அப்புறம் everyone looked and they all saw an ordinary wardrobe. இப்போ போய் பார்த்தா அந்த வார்ட்ரோப் பின்னாடி 2 அடுக்கு, அதுக்கு பின்னாடி படிக்கட்டு, அதுக்கு பின்னாடி வுட்டு, அதுக்கு பின்னாடி ஸ்னோ, ஒன்றும் கிடையாது. இட் வாஸ் an ordinary wardrobe, usual, nothing different. ஆர்டினரினா யூஷுவலான வார்ட்ரோப், எதுவும் டிஃப்ரெண்டாக தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. there were no trees, no snow, only the back of the wardrobe. உடனே பீட்டர் சொல்றேன், what a good joke, said Peter, we almost believed you. நாங்கள் எல்லாருமே ஒன்று நம்பணும், நீ நல்லா ஜோக் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லூசி tried to say something and burst into tears. ஆனால் அவன் ஏதோ சொல்ல வந்தா, அவங்கள யாரும் நம்பல அப்படின்னு. ஆனால் அதுக்கு பதிலாக அழுகழுகியா வருது, she was burst into tears அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. I will stop here. We will continue rest in the book back exercise.